Hello viewers, welcome to Tips Mathematics 23. So in the video percentage கான previous question number 1 practice session தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? So அந்த வகையில first question answer வந்து பாருங்களேன். There are 50 students in a class. If 14% are absent on a particular day, find the number of students present in the class. ஒரு வகுப்பில் 50 மாணவர்கள் உள்ளனர். ஒரு குறிப்பிட்ட நாளில் 14% வருகை புரியவில்லை எனில் வருகை புரிந்த மாணவர்களின் எண்ணிக்கை காண்க. ஸோ எக்ஸாக்டாக ஸ்கூல் புக்கில் இருக்கிறது ஒரு வேர்டு கூட மாறாமல் அப்படியே நமக்கு பிளேஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இது எல்லாமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ரிப்பீட்டட். ஸோ ரிப்பீட்டடான கொஷின்ஸ் எல்லாமே நம்ம ஒன் டைம் மட்டும்தான் உங்களுக்காக எழுதியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் பொறுத்தளவில் மேக்ஸிமம் 90% வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸ் தான் அப்படியே திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? சரிங்க, இப்போ ஆப்ஷன்ஸும் நமக்கு வந்து கொடுத்தாச்சு இல்லைங்களா. ஸோ நம்ம வந்து சம் எப்படிங்க சால்வ் பண்ணுவோம். 50 ஸ்டூடெண்ட்ஸில் 14% எவ்வளோவா ஆப்சென்ட். அப்போது என்ன கேட்டிருக்காங்க, அப்போ எத்தனை பேர் வந்திருக்காங்கிறதான் கேட்டிருக்காங்க. அப்போ எவ்வளோ பேர் ஆப்சென்ட் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சி இந்த 50லேருந்து சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கான ஆன்சர் கிடச்சிடும் இல்லைங்களா. சரி, அப்போ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், 50 ஸ்டூடெண்ட்ஸில் 14% absent. ஸோ 14% இப்படி தான் எழுதிக்கணுன்றதை நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. சரிங்க, 10க்கு 10 கேன்சல். ஸோ இது 2 5s are 10, 1 5 is 5. இது 1 2 is 2, 7 2s are 14. ஓகேங்க, அப்போ 7 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆப்சென்ட் ஆகிருக்காங்க. இந்த 7-ஐ 50லேருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணோன்னா என்னங்க கிடைக்குது, 43. ஸோ என்ன பண்ணணும், 43 தான் நமக்கான ஆன்சர். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, 7 பேர் ஆப்சென்ட்டுங்கன்னு டக்குன்னு ஆப்ஷன் பி அப்படின்னு ஷேட் பண்ணிட்டு போயிடுவீங்க ஓஎம்ஆரில். பட் நம்மள்ட்ட என்ன கேட்டிருக்காங்க, எவ்வளோ பேர் ப்ரெசென்ட் ஆகிருக்காங்க. அப்போ 43 ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? Next one, 72% of students are good in mathematics. How many are not good in mathematics? 25 மாணவர்களில் 72% பேர் கணித பாடத்தில் திறமையானவர்கள். கணித பாடத்தில் திறமையற்றோர் எத்தனை பேர் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளோ பேர், 25 பேரில் 72% பேர் நல்ல மேக்ஸ் போடுவாங்களாம். அப்போ எத்தனை பர்சன்டேஜ் வந்து எத்தனை பேருன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து திறமையானவங்க 72% பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. திறமையற்றோர் எத்தனை பேர் நம்பர்ஸில் கேட்டிருக்காங்க. சரிங்களா, பர்சன்டேஜில் சொல்லாத ஆக்சுவலாக எத்தனை நபர்கள்னு சொல்லு அப்படின்னு வந்து நம்மள்ட்ட கேட்டிருக்காங்க இல்லைங்களா. அப்போ முதல் திறமையானவர்கள் எத்தனை பேர்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதை அப்படியே இந்த 25 கூட சப்ராக்ட் பண்ணோன்னா நமக்கான ஆன்சர் கிடச்சிடும் இல்லைங்களா. ஓகேங்க, அப்போது இந்த 25 பேரில் 72% பேர் வந்து திறமையானவர்களாம். இவங்களை கண்டுபிடிச்சி 25 கூட மைனஸ் பண்ணாலே நமக்கான ஆன்சர் கிடச்சிருமா. சரி, 125 is 25, 425 are 100. இது 14 is 4. இங்கே பார்த்தீங்கன்னா 14 is 4 தான் போட முடியும். மிச்சம் 3, 8 4s are 32. சரிங்க, திறமையானவர்கள் எவ்வளவுங்க, நல்லா போடுறவங்க 18 பேர். சரி, இப்போது 25 பேர்லேருந்து 18 பேரை கழிச்சோன்னா என்னங்க வரும், 19 20 + 5 ஒரு 7 பேர். 7 பேர் தான் மேக்ஸை சரியாக போடாதவங்க. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. இதே இந்த கொஸ்டினில் நல்லா போடுறவங்க எத்தனை பேருன்னு கேட்டால் 18, நல்லா போடாதவங்களை கேட்டால் 7. அவ்வளோதான். ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பாருங்களேன். இஃப் 48% of 48 equal to 64% of x, then x equal to dash. 48 48% dash, எக்ஸின் 64% எனில் எக்ஸின் மதிப்பு டேஷ் ஆகும். ஒன்றுமே இல்லை, அது அப்படியே எடுத்துலதுங்க. 48%ங்கிறத என்ன பண்ணலாம், 48/100ன்னு எழுதலாம். 48% ஆஃப் 48னா என்ன பண்ணணும், அந்த ஆஃபை இன்ட்டுன்னு போடணும்னு சொல்லியிருக்கேன். இன்ட்டு 48 ஈக்குவல் டு 64%னா எப்படி எழுதணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன், 64/100ன்னு எழுதணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னா ஆஃப்னா இன்ட்டு போடணும், பக்கத்தில் எக்ஸ் இருக்குது. சரிங்க, இப்போ என்ன பண்ணலாம், எக்ஸை மட்டும் இங்கே வச்சுட்டு மிச்சத்தெல்லாம் அங்கிட்டு கொண்டு போனால் இந்த 64/100ங்கிறது இங்கிட்ட தலைகீழாக மாறி வருமா. சரி, எக்ஸ் ஈக்குவல் டு கன்வீனியன்ட்டுக்காக நம்மளோட எக்ஸை இங்கிட்ட வச்சுக்கிறேன். அப்போ 48/100 இன்ட்டு 48 இன்ட்டு இந்த 100/64 நமக்கு சேஞ்ச் ஆகி இந்த பக்கம் வருங்களா. சரிங்க, ஸ்ட்ரெயிட்டாக அந்த 100 அடிச்சிடுங்க. இப்போ இந்த 2 டேபிள் அடிப்போமா. 3 2s are 6, 2 2s are 4. இது என்னங்க வரும், 2 2s are 4, 4 2s are 8. சரி, இப்போ இந்த 24 32 ரெண்டையும் பார்க்க 8வது வாய்ப்பாட்டில் வர மாதிரியே இருக்கா. சரி, 8வது வாய்ப்பாட்டில் எப்போ வரும், 8 16 24 32. அப்போ 3 8 24, 4 8 32. சரிங்க, அப்போ 4 8s are 32, 3 8s are 24. இது 1 4 is 4, இது 1 4 is 4, 2 4s are 8. அவ்வளோதாங்க. சரிங்களா. சரி, இப்போ மேலே என்ன இருக்குது, 12 × 3 மட்டும்தான் நமக்கு மேலே இருக்குது. அப்போ 12 × 3 36. அவ்வளோதாங்க, நமக்கான ஆன்சர் என்னது, 36.
ஸோ அடுத்தது 4th question. When a number is decreased by 25%, it becomes 120. Find the number. இது வந்து ரொம்பவே ரிப்பீட்டடான ஒரு கொஸ்டின்ங்க. ஒரு எண்ணின் மதிப்பை 25% குறைத்தால் 120 கிடைக்கிறது எனில் அந்த எண்ணை காண்க. ஸோ என்னங்க பண்ண சொல்லியிருக்காங்க, ஏதோ ஒரு நம்பர்லேருந்து 25% குறைக்கணுமா. அப்போ 25%னா 25/100ன்னு எழுதிடலாமா. சரி, ஈக்குவல் டு ஏதோ ஒரு நம்பர்லேருந்து 25% நம்ம ரெடியூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அங்கே வந்து இங்கே என்ன இருக்கணும், ஏதோ நம்பர்லேருந்து குறைக்கிறோன்னா இதுவுமே எக்ஸோட ஃபேமிலியாக தான் இருக்கணுங்கிறத நான் நம்மளோட ஸ்கூல் லெசன்ஸ் படிக்கும்போது நான் சொல்லிக் கொடுத்தேன் இல்லைங்களா. சரி, இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதா, 120 வந்து நமக்கு கிடைக்குதா. சரிங்க, அப்போ இங்கே என்ன பண்ணுவோம், 100ஆல் மேலேயும் கீழேயும் மல்டிபிள் பண்ணுவோம். அப்போ இது 100x - 25xன்னு வரும். அப்போ என்னங்க 100x - 25xனா 75x டிவைடட் பை 100ன்னு இருக்கும், ஈக்குவல் டு 120. அப்போ எக்ஸை மட்டும் இங்கிட்ட வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் அங்கிட்ட கொண்டு போனோன்னா 75/100ங்கிறது 100/75ன்னு நமக்கு மாறி வருமா. சரி, இப்போ 5 டேபிளில் சால்வ் பண்ணி பார்க்கலாமா, இல்லைனா ஸ்ட்ரைட்டாக 25 டேபிளில் கூட அடிக்கலாம். 325 are 75, 425 are 100. இது 13 is 3, இது 43 are 120. அவ்வளோதான். அப்போ 40 × 4ங்கிறது என்னதுங்க, 160. ரொம்ப சிம்பிள் பார்த்தீங்களா. அடுத்தது 5th question. In a school of 1400 students, there are 420 girls. Find the percentage of boys in the school. ஒரு பள்ளியில் உள்ள 1400 மாணவர்களில் 420 பேர் மாணவிகள். பள்ளியில் உள்ள மாணவர்களின் சதவீதம் காண்க. ஸோ 1400 ஸ்டூடெண்ட்ஸில் கேர்ள்ஸ் வந்து எவ்வளோவா, 420 நபர்கள் வந்து கேர்ள்ஸாம். அப்போ மாணவர்களோட சதவீதம் என்னவா இருக்குங்கிறத நம்மள்கிட்ட கேட்குறாங்க. இதுவுமே ரொம்ப தடவை ரிப்பீட்டடான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா. சரிங்க, இப்போது மாணவர்களோட பர்சன்டேஜ் தான் வேணும். அப்போது இங்கே இருக்கக்கூடியதில் மாணவிகளை கழிச்சுட்டா மிச்சம் இருக்கிறதெல்லாம் யார், மாணவர்கள். அப்போ 1400 பேரில் 420 கேர்ள்ஸை நீங்கள் ரெடியூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா என்னங்க கிடைக்கும், 980 பாய்ஸ் வந்து இருப்பாங்க. யார், பாய்ஸ். இப்போ அந்த பாய்ஸுக்கான பர்சன்டேஜ் தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க இல்லைங்களா. அப்போ 980 மேலே வந்துடணும், ஒட்டுமொத்த ஸ்டூடெண்ட்ஸோட கவுண்ட்டு கீழே வந்துடணும். பர்சன்டேஜ் கேட்டிருக்கனால × 100. ஓகேங்களா. இந்த 2 ஜீரோவையும் அடிச்சிடலாம். சரி, இப்போ இதை என்ன பண்ணலாம், 7 டேபிளில் போகலாமா. 2 7s are 14. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 7 is 7, மிச்சம் 2, 4 7s are 28, பின்னாடி இருக்க ஒரு 0. 1 2 is 2, 7 2s are 14, பின்னாடி இருக்க ஒரு 0. அப்போ எத்தனை பர்சன்டேஜ் பாய்ஸ் இருக்காங்க, 70% ஆஃப் பாய்ஸ் வந்து இந்த ஸ்கூலில் இருக்காங்க. அவ்வளோதாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தலாமா. ஸோ பார்த்தீங்களாங்க, கண்டினியூவாக எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய சம்ஸ் தான் நமக்கு ப்ரீவியஸ் கொஸ்டினில் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பயங்கரமான ரிப்பீட்டடானது. இதுவே பார்த்திங்கன்னா கண்டினியூவாக ஒரு 4-5 வருஷத்துக்கு வந்து நமக்கு வந்திருக்கும். ஓகேங்களா. இஃப் த ப்ரைஸ் ஆஃப் ஆரிட் தால் ஆஃப்டர் 20% இன்க்ரீஸ் இஸ் 96 rupees per kg, ஃபைண்ட் த ஒரிஜினல் ப்ரைஸ் ஆஃப் ஆரிட் தால் per kg. 20% விலை உயர்வுக்கு பின் 1 கிலோ உளுந்தம்பருப்பின் விலை 96 ரூபாய் எனில் அதன் அசல் விலை என்ன. சரிங்க, இப்போ இதை என்ன பண்ணணும், ஏதோ ஒரு ப்ரைஸ்லேருந்து 20% வந்து என்ன ஆயிருக்கு, கூடியிருக்கு. அப்போ 20/100, 20% என்னன்னு எழுதணும்னு சொல்லியிருக்கேன், 20/100 தானே எழுதணும். சரி, இதில் இருந்து கூடியிருக்கனால இதே ஃபேமிலி தான் இதுவும். சரி, கூடுனதுக்கப்புறம் அதோட விலை எவ்வளவா, 96 ரூபாயாம். சரிங்க, இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம மேலையும் கீழையும் 100ஆல் மல்டிபிள் பண்ணியிருப்போம். அப்போ 100x + 20xங்கிறது 120x டிவைடட் பை 100ன்னு கிடைக்கும், ஈக்குவல் டு 96. அப்போ எக்ஸை மட்டும் இங்கிட்டு வச்சுட்டு மிச்சதெல்லாம் அங்கிட்டு கொண்டு போனோன்னா தலைகீழாக மாறி 100/120ன்னு கிடைக்குங்களா. சரி, அப்போ ஒரு 0க்கு ஒரு 0 அடிச்சிடுங்க. இது வந்து என்னதுங்க, 6 2s are 12, 5 2s are 10. இது என்ன பண்ணலாம், 6 டேபிள் போகலாம். 1 6 is 6, இங்கேயும் 1 6 is 6, மிச்சம் 3, 6 6 are 36. விட்டுருந்தா இங்கேயே மொத்தமாக அடிச்சுட்டு 10ஓட ஈஸியாக மல்டிபிள் பண்ணியிருக்கலாம் இல்லையா. சரிங்க, எவ்வளோ கிடைக்குதுங்க, இதுக்கு முந்தின விலை வந்து 80 ரூபாய். சரிங்களா, 20% அதிகரிக்கிறதுக்கு முன்னாடி இருந்த விலை வந்து என்னது, 80ல் இருந்திருக்கு. ஆப்ஷன் பி தான் நமக்கு சரியானது, அதோட அசல் விலை. ஸோ இந்த கொஸ்டினுமே ரொம்பவே ரிப்பீட் ஆனது. An alloy contains 26% of copper. What quantity of alloy is required to get 260 grams of copper? ஒரு உலோக கலவை 26% தாமிரத்தை கொண்டுள்ளது. 260 கிலோ தாமிரத்தை பெற தேவையான உலோக கலவையின் அளவு என்ன. ஸோ இதுதான் ரொம்பவே சிம்பிளாக வந்து பார்த்தலாம். என்னதுங்க, சரி, இது வந்து எப்படி பண்ணுவோம், 26% ஆஃப் x ஈக்குவல் டு 260. இப்படி தானே ஸ்கூல் புக்லாம் நம்ம பார்த்தோம். ஏங்க அதே சமயம் கேட்டால் அப்படியே தாங்க பார்ப்போன்றது உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குது. ஓகேங்க, அப்போ x ஈக்குவல் டு 260 இன்ட்டு இது என்னதுங்க, 26%ங்கிறது 26/100ன்னு மாற்றுவோமா. அப்போ அதை அப்படிங்கிட்ட அனுப்புகிறோன்னா 100/26ன்னு மாறுங்களா. சரி, இப்போ அதை அடித்து கொடுப்போமா.
126 is 26. இங்கே 1026 are 260. அப்போ எக்ஸ் வந்து என்னங்க கிடைக்கும் 1000 கிராம். அவ்வளோதான், முடிஞ்சுதுங்களா? ஸோ அடுத்தது இந்த 8th கொஷின் 9th கொஷின்லாம் பல தடவை ரிப்பீட்டடு. இங்கே எல்லாமே ரிப்பீட்டட் தான், பட் ரொம்ப இங்கே அப்போ எதனால் இதை மட்டும் ரிப்பீட் பண்ணியிருக்கீங்க? இங்கே ரிப்பீட்டுன்னு எதனால் சில கொஷின்ஸுக்கு மட்டும் நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கீங்க. எல்லாமே ஒரு 5 to 6 டைம்ஸ் ரிப்பீட்டட்னு சொல்லிட்டிங்கன்னா இது ஒரு அட்மோஸ்ட் ஒரு 10லேருந்து 15 தடவை ரிப்பீட்டட். இது எல்லாமே அதனால தான் என்ன பண்ணியிருக்கோம், ரிப்பீட்டட் நீங்கள் எழுதியிருக்கோம். இது எல்லாமே ரிப்பீட்டட் தான், பட் பக்கத்தில் நாங்கள் நோட் பண்ணிக்க காரணம் இது அப் டு ஒரு 10 தடவைக்கு மேலே, அப் டு ஒரு 15 டைம் கூட வச்சுக்கோங்க. ரிப்பீட் ஆனதுனால தான் பக்கத்தில் ரிப்பீட்னே நாங்கள் வந்து எழுதியிருக்கோம். அந்தளவுக்கு முக்கியத்துவம்ன்றது புரிஞ்சுக்கணுன்றக்காக. ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் 1/2% ஆஃப் 200. 200இல் 1/2% காண்க. ஸோ 200ல் 1/2% வந்து என்னவாக இருக்கும் அப்படிங்கிறதான். சரிங்க, 200 இன்ட்டு 1/2%னா என்னங்க அர்த்தம்? பர்சன்டேஜ் ஹோல் டிவைடட் பை 100ன்னு எழுதினோம். அப்போ 1/2 ஹோல் டிவைடட் பை 100. ஓகேங்களா? இது என்ன அர்த்தம்? 100/1ன்னு அர்த்தமா? சரி, இப்போ 200 இன்ட்டு 1/2 இன்ட்டு இந்த 100/1 1/100ன்னு மாற்றிடலாமா? மேலே கொண்டு வந்து எழுதியிருக்கோம். சரி, இப்போ இது என்னது? 100 is 100, 200 சார் 200. இதையும் அடிச்சிட்டோன்னா என்னங்க இருக்குது? ஒன்றுமே இல்லை, வெறும் 1 தான் நமக்கு இருக்குது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியானது. ஓகேவா? அடுத்து இந்த 9th கொஷின் பார்த்துடலாங்களா? சரி, 15% ஆஃப் 25% ஆஃப் 10,000 இஸ் 10,000-இன் 25% மதிப்பின் 15% என்பது டேஸ் ஆகும். பல தடவை ரிப்பீட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது என்ன சொல்லியிருக்கேன், அப்படியே மல்டிப்ளிகேஷனில் மொத்தமாக எழுதுங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கேன்னா. ஸோ 10,000 இன்ட்டு 25%னா 25/100 இன்ட்டு 15%னா 15/100. கீழே இருக்க 4 ஜீரோஸ்க்கும் மேலே இருக்க 4 ஜீரோஸ்க்கும் முடிஞ்சிடுச்சு. இப்போ 25ஐயும் 15ஐயும் மல்டிபிள் பண்ணலாமா? 5 5s are 25, 5 2s are 10, இங்கே 12, 1 5 is 5, 1 2 is 2, 5 7 3, 375. அவ்வளோதான், ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியானது. ஓகேங்களா? சரிங்க, 10th கொஸ்டின் பாருங்களேன். The income of a person is increased by 10% and then decreased by 10%. Find the change in his income. ஒருவருடைய வருமானம் 10% அதிகரித்து அதன் பின் 10% குறைந்தது. அவருடைய வருமானத்தில் ஏற்பட்ட மாற்றம் என்ன? அதோட சதவீதம் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்தாலே நான் என்ன சொல்லி கொடுத்துருக்கேன், ஒரே பர்சன்டேஜ் இங்கேயும் 10 இங்கேயும் 10, ஆனால் அதிகரித்து குறைஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு ஒரே பர்சன்டேஜ் கொடுத்துட்டாங்க அப்படின்னாலே இதோட ஆன்சர் நான் வந்து என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன், 1% கண்ணை மூடிட்டு நீங்கள் போட்டுறணும் அப்படிங்கிறத நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லைங்களா? இதே குறைந்தது கூடியது குறைந்தது கூடியதுன்னு அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா 1% குறைந்தது அப்படின்றத நீங்கள் டிக் பண்ணால் போதுமானது நான் சொல்லி கொடுத்துருக்கேன்னா. ஸோ சேம் பர்சன்டேஜ் கொடுத்து அதிகரித்து குறைஞ்சிருக்கு, அதே பர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்கு, அதே பர்சன்டேஜ் குறைஞ்சிருக்குன்னா 1% குறைந்தது. அவ்வளோதான், முடிஞ்சதுங்களா? ஓகேங்க. ஸோ இன்றைக்கான ப்ரீவியஸ் கொஸ்டின் ப்ராக்டிஸ் வந்து நம்ம பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.